Producers Union President Mr. Kalaipuli S. Danu அவர்களை பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நையப்புடை அறிமுக விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சகோதர தயாரிப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, படத்தில் பங்கு கொண்ட கலைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நெகிழத்தக்க அளவு, மகிழத்தக்க அளவு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சற்றப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் ஒரு தம்பி வந்து என்கிட்ட கதை சொன்னார். கதையை கேட்ட உடனே, ரொம்ப நல்லா இருக்க தம்பி, யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். யாரை சொன்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னேன். அதுக்கு ஒரு முதல் படி என்னன்னா, நான் ஒரு சிலரை வந்து மனசில் உருவப்படுத்தி பார்க்கும்பொழுது, எனது அலுவலகத்துக்கு எஸ்ஏசி அவர்கள் வருவார். அந்த காரை விட்டு இறங்கி அந்த பிரில் வச்ச அந்த எல்லோ டிஷர்ட் போட்டு அப்படி இறங்கி நடந்து வர வேகத்தை பார்க்கும்போது, என்ன சார் பிரமாதமாக இருக்கிறீங்களே, நீங்கள் நடிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பலமுறை அவருடைய வேகத்தையும் அந்த அந்த நடைமுறை பாவனையும் பேச்சும் திறனையும் ஆளுமை திறனை காக்கும்போது, ஏன் சார் நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லணும்னு இருக்கும்போது, பண்ணலாம் சார் நீங்கள் கொடுங்க சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். சமீபத்தில் அவர் வந்து டூரிங் டாக்கிஸ் பண்ணும்பொழுது அந்த படத்தில் ஒரு கேரக்டரேஷன் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய அளவில் என்னை பாதித்தது. அதை மனசில் வச்சு இந்த தம்பிகிட்ட கதை கேட்கும்போது, யாரை வச்சு பண்ணலான்னு, நீங்கள் தருவீங்களா சார் சொல்லுப்பா அப்படின்னு. உடனே எஸ்ஐ சார் பேரை சொன்னார் தம்பி. நான் உடனே அது ரொம்ப ஈஸியாக போச்சுப்பா, எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நானும் ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை வகுத்துன்னு இருந்தேன். நான் ஈஸியாக அவரை வர வச்சு பண்ணுறேன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் பையன் ஒருத்தன் கதை சொன்னான் சார், ரொம்ப நல்லா நீ கேளுங்க, இது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற கதை சார், இது டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும். இது ஹிட் ஆன உடனே உங்கள் கேரக்டர் அமிதாப் பச்சனுக்கு நான் ரொம்ப ஈஸியாக ஹிந்திலையும் அதுக்கு போயிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல கதை. துருன்னு ஒரு பையன், அந்த பையன் கதை சொன்னான். அவனுடைய பேக்ரவுண்டு பார்க்கும்போது அவங்க சித்தப்பாவும் என்கிட்ட பணியாற்றியிருக்காரு, அவங்க அப்பாவும் என்கிட்ட பண்ணிட்டு வந்து காலம் கடந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பையன். அவனுக்கு வந்து கிரண்னு பேர். அவனுக்கு வந்து விஜய் கிரண் உங்கள் முன்னாடி இந்த பெயர் சூட்டுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடையக்கூடிய அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். அதுக்கு கட்டிங் கொடுற மாதிரி இதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கேட்கும்பொழுது, விஜய் பேர் வரும்பொழுது உண்மையிலேயே அது எங்கள் குடும்பத்தில் ஒரு புள்ள வந்து பணியாற்றுற மாதிரி. ஆகவே அவர்கிட்ட பேசும்போது, சார் நான் உங்களுடைய அது என்ன அவர் பேசும்போது அதெல்லாம் சொல்லுவார். அப்படி அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் வந்து கதையின் நாயகனாக மலம் வராரு. ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவார். எழுதி வச்சுங்க, எஸ்ஏசியுடைய முத்திரை பல இடங்களில். அதாவது அவர் என்ன ஆக்ஷன் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அவர் நிறைய, நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் நான் இந்த 2 பக்கத்தில் 2 பெரிய படம் பண்ணின்னு இருக்கேன், ஆல்ரெடி இந்திரஜித்தையும் கணிதனை எடுத்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங்கில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த படத்தை வந்து இந்த ஜானரில் உங்களோட சேர்ந்து வர முடியாது, எதுலேயும் நான் கலந்துக்க முடியாது, நீங்களே பணத்தை கொடுத்துட்றேன் சார், நீங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து எனக்கு சிரமமும் அதில் கொடுக்கல, எனக்கு டென்ஷனும் கொடுக்கல. டென்ஷன்லாம் அவர் வாங்கின்னு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆகவே மிகப்பெரிய வரவேற்பை பெறும். இசையமைப்பாளர் தாஜ் நூர் தான் எனக்கு பேர் தெரியும், ஏன்னா அப்புறமா தான் தாஜ் நூர் ஆனார். ரஹ்மானோட நான் வந்து கிழக்கு சீமிலேருந்து பண்ணின்னு இருக்கும்பொழுதும், கண்டுகொண்டேன் பண்ணும்போதும், சக்கரை கட்டி பண்ணும்போதும், நூறினுடைய பணியாற்றல் வந்து சாதாரண இல்லை. இவன் இல்லாமல் ரஹ்மான் எங்கேயுமே போக முடியாத ஒரு 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 அன்பை கடைபிடிச்சவன். அவரோடு பயணித்தவனால இசை வந்து இந்த படத்தில் தைரியமாக இருக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக எல்லா வகையிலையும் அது ஒரு பெரிய தனித்துவம் மகத்துவம் பெறும்.
அப்படிப்பட்ட ஒரு படைப்பினை படைத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடையும். அதாவது இந்த பக்கம் இளைய தளபதியை வச்சு படம் பண்ணும்போது அவருடைய தந்தையாரை வச்சு பண்ணுற ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன். ஆகவே வெள்ளித்திரையில் காணும்போது என் எண்ணங்கள் உங்கள் நெஞ்சத்தில் பதிய வைக்கும், மகிழ வைக்கும், நெகிழ வைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.